வணக்கம் நேர்களே, இது புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் தொலைப்பாளம். இந்நேரலையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தினந்தோறும் நடைபெறும் தொலைப்பாளத்தில் பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுநர்களை சந்தித்து ஆலோசனைகளை பெற்று வருகின்றோம். அதன் வரிசையில் இன்று திங்கட்கிழமைனாவே நம்ம தொலைப்பாளத்தில் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த துறைகளினுடைய நிகழ்ச்சிகளை தான் பார்த்து வருகின்றோம். அதன் வரிசையில் இன்னைக்கு நாம தோட்டக்கலைத்துறையை சார்ந்த நிகழ்ச்சியை தான் பார்க்க இருக்கின்றோம். ஆம் நேர்களே, சிறு தொழில் தொடங்க பழங்களில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல், இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது குறித்து விளக்குகிறார் விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் எஸ் கண்ணன் அவர்கள். நாம் அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு ஆலோசனைகளை பெறலாம். ஆலோசனைகளை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 22722487, மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 எனும் முன் இணைப்பு எண்ணை இணைத்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க, பழங்களில் என்னென்னலாம் மதிப்பு கூட்டுதல் செய்யலாம், அதை எப்படி சந்தைப்படுத்துறது, இது குறித்து நாம் விரிவாக கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சிறுதொழில் தொடங்க பழங்கள், அதில் தான் மதிப்பு கூட்டுதலை நீங்கள் எடுத்திருக்கோம் நாம். ஸோ பழங்கள்ன்றது ரொம்ப முக்கியம், அத்தியாவசியம் அப்படின்ட்டு மருத்துவர்கள் நமக்கு கூறிக்கிட்டே இருக்காங்க. தினமும் நம்ம காய்கறி எடுக்கிற அளவுக்கு நம்ம பழங்களும் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பழங்கள் அந்த அளவுக்கு நமக்கு அவ்வளோ முக்கியத்துவமாக, அதில் நிறைய சத்துக்கள் இருக்கா, அது குறித்து கொஞ்சம் விளக்கமாக நேர்களுக்கு சொல்லுங்கள் சார். உண்மைதான் மேடம். இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு போதுமான இந்த வைட்டமின் சத்துக்களான ஊட்டச்சத்து அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, நெல்லி, பப்பாயா, மேங்கோ போன்ற பழங்கள்லாம் அதிக அளவு சீசனில் கிடைக்கக்கூடிய பழம். இந்த பழங்கள்லாம் என்னென்னா அதிகப்படியான வைட்டமின் ஏ சத்து என்ற ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வைட்டமின் சி சத்தும் இருக்குது. இது கூட நமக்கு பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தயமின், ரைபோஃப்ளேவின், நயசின் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்களும் ப்ளஸ் கால்சியம், பாஸ்பரஸ், மினரல், ஜிங்கு, அயோடின் போன்ற சத்துக்களும் இந்த பழங்களில் அடங்கி இருக்கிறதுனால இதை நமக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நோய்கள் வராமல் தடுப்பதற்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. ஸோ அதனால தான் மருத்துவர்கள் பழங்களை தினமும் உணவுல சேர்த்துக்கங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு கால். வணக்கம் தொலைப்பாளம். வணக்கம். ஹலோ, கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க மேடம், நீங்க பேசலாம். இப்போ நாங்கள் மதிப்பு கூட்டல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா படத்துலையும் பண்றோம். ஓகே. இந்த மாதிரி நாவல் பழத்துல மதிப்பு கூட்டுதல் பத்தி கேக்குறீங்க. பண்ணலாமா அப்படின்னு கேட்போம். ஓகே, சார் இருக்காரு, உங்க விளக்கம் கொடுப்பாங்க சார் உங்களுக்கு தேவை. வணக்கம்மா. நீங்கள் நல்ல அருமையான ஒரு எடுத்த உடனே கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ நாவல் பழம்ன்றது ஒரு சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய பழம். இதை மிதமான வெப்பமண்டலத்தில் கிடைக்கக்கூடிய பழம். குறிப்பாக பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழம். இந்த பழத்தில் அதனுடைய கலரே பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள பழம். அதில் வைட்டமின் சி சத்தும் மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ் சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த நாவப்பழத்தை நீங்கள் சுகர் பேஷண்ட் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தினுடைய சத்து நமக்கு நேச்சுரலாகவே எதிர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி பழத்தை நீங்கள் முடிஞ்சால் ஒரு பழம் 2 பழம் தான் சாப்பிட முடியும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்திலே உப்பு போட்டு கொஞ்சம் அதை சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் அந்த பழம் அதிகமாக கிடைக்குது, நீங்கள் உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா அந்த பழத்தை நல்லா கழுவிட்டு அந்த பழத்திலேருந்து அழகாக ஜூஸ் எடுத்து நீங்கள் பாட்டில் போட்டு வச்சு அந்த பாட்டிலில் தயநிலை பானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தயார் பண்ணி நீங்கள் வேணும்னு போது சாப்பிட்லாம். இப்போ அதில் அந்த பழத்தை நீங்கள் அப்படி இல்லை எனக்கு ஆர்டிஎஸ்ன்னு தரணும்னா நீங்கள் நல்லா அந்த பழத்தை இன்னும் அதை ஜூஸ் ஆக்கி அதில் ஸ்குவாஷ்ன்றது என்னென்னா சர்பத்து மாதிரி இருக்குங்க. இப்போ சர்பத்துன்றது சுகர் சிரப்பை மட்டும் நம்ம காய்ச்சி அதை ப்ரெசர்வ் பண்ணி பாட்டிலில் வைக்கிறோம், அது சர்பத்துங்க. இப்போ இதை பழத்தோடு சேர்ந்து நம்ம பண்ணும்போது அதுக்கு ஸ்குவாஷ் அப்படின்ற ஒரு பேர்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை நம்ம வச்சு நம்ம சேர்த்து ப்ரெசர்வ் பண்ணி வச்சோம்னா நம்ம வேணும்னும் போது 1 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் ஜூஸும் 2 டம்ளர் தண்ணியும் கலந்து ஐஸை போட்டு நம்ம இதை குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது நமக்கு தேவையான இந்த கால்சியம், பாஸ்பரஸ், சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த பழத்தில் இருக்குது. அதனால் நாவல் பழம் ரொம்ப நல்ல அருமையான ஒரு பழம். இந்த நாவல் பழத்தில் நிறைய ப்ராடக்ட் இப்போ வெளியிலையும் மார்க்கெட்லேயும் கிடைக்க ஆரம்பிக்குதுங்க.
இந்த நாவல் பழத்தில் தயார்நிலை பானம்னு கிடைக்குது, நாவல் பழத்தில் ஸ்குவாஷ் அப்படின்ற பொருள் கிடைக்குது மேடம். ஸோ சீசனல் வந்து கிடைக்கும் போது நம்ம அதை இந்த மாதிரியான மதிப்பு கூட்டுதலாக பண்ணி நம்ம அழகாக நம்ம எப்பயுமே சாப்பிட்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், வச்சு பயன்படுத்தலாம். ஓகே சார். இன்னொரு காலர் இருக்காங்க சார், பேசிடலாம் நம்ம. வணக்கம் தொலைப்பாளர். வணக்கம். ஓகே, லைன் வந்து கட் ஆயிடுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பழத்தில் இருக்க சத்துக்கள் சொன்ன இல்லையா, அந்த சத்துக்கள் வந்து நமக்கு என்னென்ன, இப்போ குறிப்பாக இந்த வைட்டமின் சி சத்து வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது மேடம். இந்த வைட்டமின் சி சத்து அதிகமாக நம்ம இந்த பழத்திலேருந்து எடுத்துக்கிட்டால் தான் கால்சியம் இது இரும்பு சத்து நமக்கு கூட வரும், அதே போல் கால்சியம் சத்து நமக்கு பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்கக்கூடியது இந்த தன்மை வந்து இது இருக்குது. குறிப்பாக இப்போ கொரோனா பீரியடில், கோவிட் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சத்து அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது எதில் இருக்குது? நெல்லிக்காய் அப்படின்னு நெல்லிக்காயில் இருக்குது, தக்காளி பழத்தில் இருக்குது, நிறைந்த பழங்களில் எல்லாமே வந்து விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து இப்போ நெல்லிக்காயில் வந்து 600 மில்லிகிராம் பெர் 100 ml அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஒரு நெல்லிக்காய் ஒரு ஏழையின் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்பிள் நம்ம போனால் ஒரு ஆப்பிள் 630 ரூபான்னு கடையில் விற்கிறாங்க, நம்மளால வாங்க முடியாது. அது ஏழைகளாக இருந்தால் இந்த ஒரு நெல்லிக்காய் எடுத்து அதை நம்ம சாப்பிடலாம். ஸோ அப்படின்னும் போது மஞ்சள் வகை அனைத்துமே வந்து பப்பாளிப்பழம், மாம்பழம், இந்த மாதிரி கொய்யாப்பழம், பழுத்த பழத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது, வைட்டமின் ஏ சத்தாக இருக்குது. வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வை நமக்கு நல்லா தெரிய உதவுதுங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பழங்கள்ல இருந்து நம்ம ஒரு விதமான மதிப்பூட்டப்பட்ட பொருள் தயார் பண்ணலாம். இப்போ குறிப்பாக மதிப்பூட்ட பழங்கள்லேருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருளாக என்னென்ன சொல்கிறோன்னா ஜாம், ஜல்லி, ஸ்குவாஷ், மார்மலட்ஸ், ரெடி டு சர்வ் தயார்நிலை பானம், அப்புறம் கேண்டி, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் ஃப்ரூட் பார், அப்புறம் ஃப்ரூட்லேருந்து பவுடர், இந்த மாதிரியான பல்வேறு மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் வந்து இந்த பழங்கள்லேருந்து நம்ம தயார் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி சொல்கிறீங்க. கேண்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக வந்து அதிகமாக சின்ன பசங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து இந்த சாக்லேட் அந்த மாதிரி வந்து பிள்ளைங்க வந்து வேறு மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது காட்டியும் பழங்கள்லேருந்து எடுத்துக்கிறதுன்றது உடலுக்கும் நல்லதாக இருக்குது, குழந்தைங்களுடைய தேவையும் நம்ம பூர்த்தி பண்ண மாதிரி இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து பழங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா இவங்க கூட கேட்டாங்க நாவல் பழம் அப்படின்ட்டு. ஸோ சீசன்ல மட்டும்தான் நமக்கு வந்து பழங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க சார். ஸோ இந்த பழங்கள் வந்து நமக்கு சீசன்ல கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். நம்ம வாங்கி இதை எப்படி சார் தயார்படுத்துறது அடுத்த இந்த மதிப்பு கூட்டுறதுக்கு? நீங்க ஒவ்வொன்றா இப்போ நிறைய சொல்லியிருந்தீங்க, கேண்டி சொன்னீங்க, பார் சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறம் குவாஷ், ஜூஸ், ஜாம்னிட்டு ஒவ்வொன்றும் எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார். இப்போ குறிப்பாக சொல்கிறோம்னா இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய மேங்கோ கிடைக்குது மேடம். மேங்கோ வந்து என்னென்னா மேங்கோவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜாம் செய்யலாம், அப்புறம் அதில் வந்து ஸ்குவாஷ்ன்னு சொல்லி பழக்கூழ் தயார் பண்ணி அதை தயார் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேங்கோ பார் அப்படின்ற ஒரு பொருளை தயார் பண்ணலாம். அப்புறம் மேங்கோவில் வந்து ரெடி டு சர்வ் பேவரேஜ் தயார்நிலை பானம் தயார் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன்னா மேங்கோ இருக்குன்னு வச்சுங்களா, மேங்கோவில் வந்து ஜாம் தயார் பண்ணோம். எப்படி மேங்கோவில் வந்து ஜாம் தயார் பண்ணுறது? நல்ல மேங்கோ பழமாக பார்த்து நல்லா முதிர்ந்த பழமாக வந்து அதை வந்து செலெக்ஷன் பண்ணிக்கணும். அதில் கெட்டு போன பழத்தெல்லாம் எடுக்கக்கூடாது. நல்லா யூனிஃபார்மாக பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு பல்ப்பு ஆக்கிக்கணும். முதல்ட்டு பல்ப்பு ஆக்கிட்டு அந்த பல்ப்பை ஒரு பாத்திரத்தில் வச்சிடணும் மேடம். பல்ப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ உதாரணமாக 1 கிலோ இது மேங்கோ மாம்பழத்தினோட வந்து ஜாம் செய்கிறோம் அப்படின்னா 1 கிலோ பல்ப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கு 3/4 கிலோ சர்க்கரை, அப்புறம் அதுக்கு தேவையான ஒரு சுவையை கூட்டக்கூடிய சிட்ரிக் ஆசிட். சில பேர் இப்போல்லாம் லெமன் சால்ட்டு, இப்போ லெமன் ஜூஸ் போடுவாங்க, போட தேவையில்ல. நமக்கு வந்து கமர்ஷியலாக பண்ணும்போது லெமன் சால்ட் எடுத்துக்கலாம். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரெசர்வேட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் மெட்டாபைசல்பேட் அல்லது சோடியம் பென்சோட் இந்த மாதிரி உணவுப் பொருளை வந்து இது FFI ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்காங்க. 1 கிலோவுக்கு 350 மில்லிகிராம் அளவு, அந்த அளவுக்கு நம்ம தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ செய்முறையில் வந்து நம்ம பல்ப் ஆக்கிட்டோம். அந்த 1 கிலோ பல்ப்பு எடுத்து வச்சுட்டு அந்த பல்ப்பு கூட ஒரு 3/4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ பல்ப்பையும் 3/4 கிலோ சர்க்கரையும் போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு லேசாக காய்ச்சும் போது கொஞ்சம் ஹீட் ரெண்டுத்தையும் ஒன்னாவே போட்டுக்கலாம். ஆமாம், ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அந்த பல்ப்பையும் சர்க்கரையும் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கணும். தொடர்ந்து பேசும் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளர். வணக்கம் சார். வணக்கம், லைன்ல இருக்கீங்க. மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மணிப்பட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுறேன். சார் இருக்காங்க சார், உங்க சந்தேகத்தை கேட்கலாம். என்னவா? வணக்கம் சார். வணக்கம்.
பப்பாளியில பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க, கண்ணுக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. அதே வேளையில பாத்தீங்கன்னா சூடுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பப்பாளி பழத்தை பாத்தீங்கன்னா பொதுவாகவே பெண்கள் வந்து சாப்பிடறதுக்கு பயப்படுறாங்க. அதிலும் குறிப்பா சொல்ல போகணும் பாத்தீங்கன்னா கருவுற்ற பெண்கள் வந்து சாப்பிட்டா வந்து கரு கலைஞ்சிரும் அப்படிங்கிற பயம் இன்னைக்கு வரைக்கும் நடந்து விட்டுருக்கு. ஜூஸாவும் சாப்பிடறது தயங்குறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில பெண்கள் வந்து இந்த பப்பாளி பழத்தை எந்த வகையில பாதுகாப்பாக சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து நல்லது அப்படிங்கறது சொல்லுங்க. நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு வணக்கம் சார். ஏன்னா நீங்கள் வந்து பப்பாளி பழத்தினுடைய நிறைய இந்த சந்தேகங்கள் வந்து அதுவும் கிராமப்புறங்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. பப்பாளி ஃபஸ்ட்டு என்னென்னா, பப்பாளி பழன்றது நல்ல ஒரு எல்லோ, அதாவது மஞ்சள் கலர் நிறைந்த பழம். இதில் வந்து வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வைட்டமின் ஏ சத்தை வந்து நம்ம வந்து பழமாகவே சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் சில பேர் தவறுதலாக ஒரு புரிதல் இல்லாமல் இந்த சாப்பிட்டா வந்து பெண்களுக்கு ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், இதில் அந்த மாதிரியெல்லாம் ஒரு இது கிடையாதுங்க. பழத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக பழம் சாப்பிடும்போது அதிகமான அதை வைட்டமின் ஏ சத்து கிடைக்கும்போது போதுமான அளவுக்கு பாடி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் மீதி வந்து என்னென்னா இன்டைஜஷனாக இல்லாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சூட்டை தூக்கி கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கரு கலைப்புன்ற ஒரு இது வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நேச்சுரலாக சயின்டிஃபிக்காக கிடையாதுங்க. அது என்ன, பழங்கள் சாப்பிட்டாவே ஒன்பது நல்லது. கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து பாடி கூலிங் டெம்பரேச்சர் கொடுக்கும். அதிகப்படியான பழங்கள் சாப்பிடும்போது அந்த மாதிரி நேச்சுரலாக அவங்களே நினச்சிக்கிறாங்க, உடம்பு பாடி ஹீட் ஆகுதுன்னா நமக்கு தண்ணி நிறைய குடிக்கணும், அது குடித்தோம்னா அந்த சரியாயிடும். ஸோ அந்த பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால நல்லது தானே அவசரம். அதனால் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது. அது புரிதல் இல்லாமல் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது பப்பாளி பழம் உண்மையிலே நல்லது. இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பப்பாளி பழத்தை சிறு சிறு துண்டுகளாகவே வச்சு விற்கிறாங்க, பழ ஜூஸாகவே தயார் பண்ணி விற்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ சத்து, அந்த கெரோட்டின் சத்துன்றது அதுதான் நல்லது. அது இருந்தால் தான் கண் பார்வைக்கு நல்லா உதவுது. நம்ம தோல் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்க உதவுது. தோல் வந்து நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும் உதவுது. ஸோ அதனால இந்த பப்பாளி பழம் வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த பப்பாளியை வந்து என்னென்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து பேக்கெட் போட்டே விற்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன 10 ருபீஸ் 15 ருபீஸ் இருந்து கோடை காலத்தில் நல்லா உடம்பு குளிர்ச்சியை வந்து தண்ணி சத்து கூட கூடியது. அதனால் நல்லா சாப்பிட்லாங்க. அவர் நண்பர் கேட்ட மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான கேள்வி. சார், எனக்கு கூட அவர் கேட்ட மாதிரி பப்பாளியில் இன்னொரு சந்தேகம் சார். காயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காயை வந்து கூட்டு செய்கிறாங்க, கூடவே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரூட்டி அந்த மாதிரி குட்டியாக அந்த இது மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். பழமாக எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த மஞ்சள் கலரில் இருக்கவே நமக்கு வந்து விட்டமின் ஏ கிடைக்குது. ஸோ பச்சையாக எடுக்கும்போது அதே சத்துக்கள் நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக. தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளர். ஐயா, நான் வந்து பாஸ்கரன். சொல்லுங்க சார். சொல்லுங்க ஐயா. பாஸ்கரன், விருத்தாசலம். ஓகே. எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த முந்திரி பழம் நிறைய வேஸ்ட் ஆகுது. சரிங்க சார். அறுவடை பண்ணி அதை அறுவடை பண்ணாலும் அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க யாரும். அப்படி சாப்பிட்டாலும் கரகரப்பு தன்மை அதிகமா இருக்குது. அந்த கரகரப்பு தன்மை போக்குறதுக்கு என்ன பண்றது? அப்புறம் முந்திரி பழத்துல மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் பழச்சாறுகள் தயாரிக்கிற முறையை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுங்க. நன்றிங்க ஐயா. நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த முந்திரி பழம்ன்றது பொதுவாக சம்மர், அதாவது கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழம். அது கடலூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 ஹெக்டர் விவசாயிங்க வந்து இது அதிகமாக பயிர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு முக்கிய பயிராகவும் இந்த முந்திரி இருக்குது. ஆனால் இந்த முந்திரியை வந்து ஆரம்ப காலத்திலேருந்து விஞ்ஞானம் வளராத காலத்திலே விவசாய பெண்கள்லாம் வந்து இந்த முந்திரி பழத்தை நேராக அந்த கரகரப்பு தன்மையை போக்குறதுக்காக உப்புல வந்து தேய்ச்சி சாப்பிடுவாங்க, உப்பு தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க. அது வந்து அப்போ நடைமுறையில் இருந்து. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சயின்டிஃபிக்காகவே வந்து அந்த கரகரப்பு தன்மை எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்துருச்சு. அது ஏன் அந்த கரகரப்பு தன்மை இருக்குன்னா, அந்த பழத்தினுடைய நேச்சர், அதில் இருக்கக்கூடிய அந்த தொறுப்பினுடைய தன்மை வந்து அதில் வந்து பெக்டின் என்ற ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால அது வந்து அந்த கரகரப்பு தன்மையை கொடுக்குது. அது அஸ்ட்ரஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ குறிப்பாக உதாரணமாக ஒரு 1 கிலோ பழத்தை எடுத்து நீங்கள் சாதாரணமாக ஒரு 1 மணி நேரம் 2% உப்பு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஆவியில் ஒரு 5 நிமிடம் அந்த முந்திரி பழத்தை வந்து வேக வைக்கணும். வேக வச்சுட்டு இமிடியேட்டாக பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த கரகரப்பு தன்மை கம்ப்ளீட்டாக 90% போயிடும். சரி, அப்போ ஆவியில் வேக வைக்க முடியல, அப்போ வேறு என்ன செய்யறது போயிருந்தேன்னா, நீங்கள் உப்பு தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த பழத்தை மறுபடியும் கழுவி சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம்
ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ரொம்ப நேரம் வைத்தனா ரொம்ப வெந்துடும் வெந்துடும். இல்லைங்களா? அந்த மாதிரி வேணாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கரெக்டாக போட்டு எடுத்துட்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் நீங்கள் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்னாலும் சாப்பிடலாம். இல்லை அதுலேருந்து அவர் ஐயா கேட்ட மாதிரி மதிப்பூட்டப்பட்ட பொருள் தயார் பண்ணலாம். அப்படி மதிப்பூட்டப்பட்ட பொருள் என்ன தயார் பண்ணலாம் அப்படின்னா, முந்திரி பழத்துலேருந்து ஜாம் தயார் பண்ணலாம். முந்திரி பழத்துலேருந்து ஜூஸை தயார் பண்ணலாம். அப்புறம் முந்திரி பழத்துலேருந்து டூட்டி ஃப்ரூட்டின்ற கேண்டி தயார் பண்ணலாம். அப்புறம் முந்திரி பழத்துலேருந்து வினிகர் தயார் பண்ணலாம். அப்புறம் முந்திரி பழத்துலேருந்து ஊறுகாய் பிக்கல் தயார் பண்ணலாம். ஸோ பல்வேறு கடலூர் மாவட்டத்தில் நிறைய பெண்கள் வந்து நம்ம விருத்தாச்சலம் வேளாண்மை அறிவு நிலையத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சுயமாகவே வந்து இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ உதாரணமாக கீழ்மாம்பட்டில் ஒரு நண்பர் வந்து விவசாயி, அவர் ஒரு தொழில் முனைவராக ஆகிட்டார். இப்போ நிறைய மீடியாவெலாம் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த முந்திரி பழத்தை எடுத்து அந்த முந்திரி பழத்தில் இருக்கிற கரகரப்பு தன்மை எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஜூஸ் ஆக்கி அதை ரெடி டு சர்வ் பெவரேஜா மார்க்கெட்ல ஒரு தொழில் முனைவரா வந்திருக்காரு. இப்ப அவர் வந்து நிறைய பேர் வாங்கிட்டாரு. நிறைய ஒரு மீடியாவுல அவர் வந்துட்டு இருக்காரு. அவர் பேரு சிவகுமார்னு அவர் பேருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் கேட்கறதுக்கு. தொடர்ந்து பேசும் ஒரு காலர் இருக்காங்க சார். வணக்கம் தொலைப்பாளர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சிறு தொழில் சிறு தொழில் தொடங்க போறீங்க இல்லைங்களா? சிறு தொழில் தொடங்குறதுக்கு பழங்களை பயன்படுத்தி என்ன தொழில் செய்யலாம்னு கேட்குறீங்க ஐயா. அவர் கேட்குறாரு. நல்ல அருமையான கேள்விங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம வில்லேஜில் வேப்பூர் சைடு அந்த பக்கம் இருக்கிறதுனால நம்ம அருகாமையில் என்னென்ன பழங்கள் அதிகமாக கிடைக்குதோ அந்த பழத்தை பயன்படுத்தி தொழில் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்க. அது என்னென்னா, குறிப்பாக இப்போ நம்ம ஏரியாவில் வந்து மாம்பழம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். மாம்பழத்தில் வாங்கி அந்த நிறைய கிடைக்கிற பழத்தை நீங்கள் அதை வந்து நல்லா கழுவிட்டு அந்த பல்ப்பு எடுத்து நல்லா அதை வந்து ஜூஸ் ஆக்கி தயநிலை பானம் அப்படின்னு சொல்லி ஆர்டிஎஸ் பெவரேஜை தயார் பண்ணி விற்கலாங்க. அது வந்து இப்போ மார்க்கெட்டில் 10 ரூபான்ற ரேட்டில் எல்லா ரெடி டு சர்வாக இப்போ எல்லா சுத்துப்பட்டில் கிராமத்தில் கூட அந்த பழங்கள் வந்து ஜூஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை, திராட்சை பழம் வருஷம் முழுவதும் கிடைக்குதுங்க. அந்த திராட்சை பழத்தை வாங்கி அதை வந்து நீங்கள் வந்து ஜூஸாக ரெடி பண்ணி ரெடி டு சர்வ் பெவரேஜாக தயார் பண்ணி விற்பனை செய்யலாங்க. அது மட்டும் இல்லைன்னா இந்த மேங்கோவில் பார், அதாவது ஃப்ரூட் பார்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து அந்த பழ பார் தயார் பண்ணி அதையும் நீங்கள் சாக்லேட் மாரி போட்டு விற்பனை செய்யலாம். அதாவது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய மிட்டாய்க்கு பதில் கேண்டி அப்படின்ற ஒரு பொருள் தயார் பண்ணி விற்பனை செய்தால் உங்களுக்கு நல்ல லாபம் வரும். இப்போ அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, என்ன பொருள் ஈஸியாக கிடைக்குது, என்ன நம்ம விற்பனை செய்யலான்னு கேட்டிருக்காரு. அப்படின்னா இப்போ உதாரணமாக நம்ம தயநிலை பானம் எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மக்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். தயநிலை பானம் எப்படின்னா, உதாரணமாக இப்போ மேங்கோ இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ மேங்கோ பழத்தை நல்லா மாம்பழத்தை எடுத்துக்கிறீங்க. மாம்பழம் வந்து 1 கிலோ பழத்தை எடுத்து அதை பல்ப்பாக்கிட்டு அந்த பல்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏன்னா இது இனிப்பாக இருக்கிற பழம்னால 3/4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கணும். ஸோ பழம் 3/4 கிலோ சர்க்கரை இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து நல்லா கூழ் மாரி அதை கரைச்சி வச்சு ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் 2.5 லிட்டர் தண்ணி 2 லிட்டர் தண்ணீரை போட்டு கலந்து அதுக்கப்புறம் அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃப்ரீகீட்டிங் பண்ணணும். ஒரு 60 டிகிரி சென்டிகிரேட்டில் ஒரு ஹீட் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு மறுபடியும் பாட்டில் நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ண சுத்தமான பாட்டிலில், அதாவது 200 ml பிடிக்கிற மாதிரி பிளாஸ்டிக், அதாவது கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் சுடுதண்ணில் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்ணாடி பாட்டில் இல்லை அப்படின்னா ஒன்ஸ் யூஸ் பிளாஸ்டிக் பாட்டில் வந்துருக்கு. அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணணும். அதை எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணணும்னா 1 கிராம் பொட்டாசியம் மெட்டாபைசல்பேட் என்ற உணவு பாதுகாப்பான ப்ரெசர்வேட்டிவ்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு சிட்ரிக் ஆசிட் ரெண்டையும் சேர்த்து 100 ml தண்ணியில் நல்லா கலக்கி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு ரின்ஸ் பண்ணிவிட்டு கீழே ஊற்றிட்டோம்னா அது ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி ஃபேனில் காய வச்சுட்டு அதை நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த பாட்டிலை வச்சு அது 6 மாதம் வரையும் கெட்டு போகாமல் வச்சுருக்கலாங்க. ஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெடி டு தயார் நிலை பானம். அது நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கு கடையில் போய் வாங்கி காசு கொடுத்து வாங்க வெறும் மற்ற கலர் இதை வாங்குறது போல இதை வாங்கி நம்ம விருந்த நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வந்தால் அவங்களுக்கு நமக்கு டைரக்டா கிடைக்கிறதுனால எல்லா வித சத்துக்களும் கிடைக்கும். கண்டிப்பா வெளியில மத்த பொருட்களை வாங்கி சாப்பிட்டு உடல்நிலை பாதிப்படைகிறது காட்டி நம்ம இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு வைட்டமின் சத்து நமக்கு கூட கிடைக்கும். நிச்சயமா. இன்னொரு காலர் இருக்காங்க சார், பேசலாம் நம்ம. வணக்கம் தொலைப்பாளர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். நாங்க வந்து எங்க இருந்து? கடலூர் மாவட்டம் விருதாச்சலம். சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பழங்கள்லாம் பழங்கள்லாம்
மேடம் உங்க கேள்வி எங்களுக்கு கேள்வி சரியா எங்களுக்கு கிடைக்கல, கொஞ்சம் தெளிவா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பழங்கள்ல பழக்கத்துக்கு தடுப்படுத்துறது, பழங்களுக்கு மதிப்பு கூட்டலாம் இல்லைங்களா? பழங்களில் பழங்கள்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அதை பத்தி தான் மேடம் அதை பற்றி தான் சொல்லுங்க. ஏதாவது ஒரு பழத்தை பற்றி கேளுங்க. பேக்கிங் வந்து எப்படி இருக்கு? பேக்கிங் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பேக், அதாவது பழ பொருட்களை பொறுத்தவரையும் நம்ம பழ உணவுப் பொருட்களை தயார் பண்ணும்போது பேக்கிங்கு லேபிளிங்கிறது முக்கியதுங்க. இப்போ உதாரணமாக சொல்ல போனோம்னா, இப்போ பேக்கிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஏபிசி மால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா ஆப்பிள், பின்னா பீட்ரூட்டு, சின்னா கேரட், இதை 3 என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நல்லா அரைச்சி ட்ரை பண்ணி அதை பவுடர் ஆக்கி நல்லா பேக்கெட் போட்டுறாங்க. அந்த பேக்கெட் வந்து இப்போ வந்து கடையில் கமர்ஷியலாகவே கிடைக்குதுங்க. அந்த பேக்கெட்டை போட்டு அதோட லேபிள் தான் முக்கியம். இப்போ நம்ம விற்பனை செய்யறதுக்கு நம்ம யாருனாலும் நம்ம வந்து பழத்தில் பொருட்கள் தயார் பண்ணலாம், ஆனால் அதை வந்து விற்பனை செய்கிறது தான் முக்கியம். அப்போ விற்பனை செய்யும் போது அந்த பொருளை என்ன பண்ணணும், அந்த பழத்தினுடைய அந்த பொருளை இப்போ ஏபிசி மால்ட்டு ஒரு தயார் பண்ணிட்டோம், பேக்கெட் போட்டு அது லேபிள் போட்டு லேபிள் இருக்க கண்டென்ட்டில் வந்து அந்த என்னென்ன பழம் நம்ம உள்ள என்ன இன்கிரிடியன்ஸ் சேர்த்துருக்கோம், அதில் என்ன சத்துக்கள் இருக்குது, இது எவ்வளோ நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், அந்த மாதிரி யுத்திகள் வந்து அதில் கொடுத்துட்டோம்னா எக்ஸ்பிரி டேட் இதெல்லாம் போட்டோம்னா மக்கள் வந்து அதை வாங்குவாங்க. ஸோ இது வந்து நம்ம விற்பனை செய்யறதுக்கு ஈஸியாக வரும். இது போல் நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்த சில மகளிர் குழு வந்து விருத்தாச்சலம், வேப்பூர், திட்டக்குடி இங்கெல்லாம் வந்து சில மகளிர் குழு பெண்கள் வந்து என்டர்பிரனர், தொழில் முனைவர், அவங்களே வந்து நம்மகிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் வந்து 50,000க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதை கண்கூடாவே பார்த்துருக்கோம், நிறைய சோசியல் மீடியாவெலாம் வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால் பழங்களில் வந்து ஏன்னா இன்றைக்கி விழிப்புணர்வு வந்து போச்சு, பழத்தில் இருந்து சத்து எல்லாருமே நம்ம தானியங்கள் சாப்பிட்றோம், நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றோம், ஆனால் நமக்கு கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்து, நோய் எதிர்ப்பு சக்திக்கூடிய வைட்டமின் சி சத்து நம்மளுடைய அவேர்னஸ் வந்து பழத்திலிருந்து சாப்பிட்டா தான் இருக்குன்றது தெரிஞ்சிச்சு. ஐசிஎம்ஆர்ல இந்திய மருத்துவ கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 85 கிராம் வந்து நீங்கள் மினிமம் பழங்கள் சாப்பிடணும், பழங்கள் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் எடுக்க முடியலன்னா உங்களுக்கு வந்து அந்த வைட்டமின் சி டெபிஷியன்சி வரும், நோய் எதிர்ப்பு சக்தி வரும், ஈஸியாக வந்து வைரஸ் வந்து அட்டாக் ஆகும் அப்படின்னு மருத்துவ ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பழத்தினுடைய அவேர்னஸ் வந்ததுனால இன்றைக்கி தாய்மார்கள் குழந்தைங்களுக்கே வந்து ஏபிசின்ற மால்ட்டை வந்து பழப்பொருளை வந்து நம்ம சத்துணவாகவே கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து போச்சுங்க. ஸோ சந்தைப்படுத்துறதுல நீங்கள் சொன்ன மாதிரி பேக்கிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் நீங்கள் சொன்ன அந்த லேபிள் வந்து அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளம். வணக்கம் சார். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார், பேசுங்க, லைன்ல இருக்கீங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார் லைன்ல இருக்காரு, உங்களுடைய சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைங்க சார், சிறு தொழில் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம். அந்த தொழில்லாம் எப்படி சார் ஆரம்பிக்கணும்? நாங்கள் சாதாரண சிம்பிளாக எவ்வளோ வருமானம் இருக்கணும்? கேள்வி புரியல. நீங்கள் வந்து சிறு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது என்ன முதலீடு வேணும்னு கேட்குறீங்க. அதாவது பழங்கள்ன்றது பொதுவாக எல்லா பழங்களும் இருக்குங்க. எந்த பழத்தை வந்து நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? உதாரணமாக இப்போ கொய்யா பழம் இருக்குது, அதில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து பலாப்பழம் இருக்குது, அதில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை முந்திரி பழம் இருக்குது, அதில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? எந்த பழம்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு அதை மாதிரி சொல்லுவோம். கொய்யாப்பழம் சார். சரி, இப்போ கொய்யாப்பழம் இருக்குது சார். கொய்யாப்பழம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கொய்யாப்பழத்தை பற்றி சொல்லிடுறேன். கொய்யாப்பழம் வந்து வருஷம் ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய பழம், ரொம்ப விலை கம்மியாக உள்ள ஒரு பழங்க. இந்த பழத்தில் வந்து வைட்டமின் சி சத்து வந்து அதிக அளவில் இருக்குது. இந்த கோவிட் டைம்லாம் வந்து நீங்கள் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வைரஸே கிட்ட வராது. அதே போல் மருத்துவ ரீதியாகவே வந்து இதை வந்து உடம்பை குளிர்ச்சி ஏற்படுத்தி இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைலாம் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொய்யாப்பழம் மேடம் சொன்ன மாதிரி நல்ல ஒரு இதாகவே செயல்படுது. அதனால் இது வந்து கொய்யாப்பழம் டெய்லியுமே ஒன்று சாப்பிட்டாவே உங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். சரி, அப்போ இந்த மாதிரி கிடைக்கிற இது வந்து சீசனில் ரொம்ப விலை கம்மிங்க. 30 ரூபா 35 ரூபா தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த கொய்யாப்பழம் விற்கிது. ஸோ அந்த மாதிரி பழத்தில் நீங்கள் வந்து என்னென்னா அருமையாக வந்து ஜாம் தயார் பண்ணலாங்க. இப்போ நம்ம வந்து 2 பழம் 1 பழம் தான் சாப்பிட முடியும், மீதி பழத்தை சாப்பிட முடியாது. இதை நம்ம வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொய்யாப்பழத்துலேருந்து ஜாம் தயார் பண்ணலாம். மிக மிக இன்னொரு நல்ல பொருள் என்னென்னா கொய்யாப்பழத்துலேருந்து கேண்டி தயார் பண்ணலாம். கேண்டின்றது என்னென்னா மிட்டாய், அதாவது பழ மிட்டாய். வெறும் சர்க்கரையில் மட்டும் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை தயார் பண்ணால் அதுக்கு வந்து சாக்லேட், குழந்தைங்க சாப்பிடக்கூடிய எசன்ஸு கலர் சேர்த்துருவாங்க, அது சாக்லேட்.
ஆனால் இந்த பழத்திலே வந்து கலர் எசன்ஸ்லாம் சேர்த்து அதை ட்ரை பண்ணிட்டோம்னா அது வந்து கேண்டின்னு பேர். அந்த கேண்டி வந்து இன்றைக்கி பயங்கர டிமாண்டுங்க மார்க்கெட்டில். சென்னை பாம்பே போன்ற நகரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கேண்டி கிடைக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பயங்கர டிமாண்டு. ஏன்னா இதில் வந்து வைட்டமின் சி ரிச் உள்ள போட்டு இதை வந்து என்னென்னா இந்த கேண்டி தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு வந்து பெரிய முதலீடுலாம் ஒன்றும் தேவையில்லை, பழம் ஈஸியாக கிடைக்குது. இதுக்கு மூலதனமே வந்து சர்க்கரையும் அதனுடைய தொழில்நுட்பமும் தான். ஓகே, இப்போ உதாரணமாக இந்த கேண்டி தயார் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன்னு இப்போ 1 கிலோ கேண்டி இது கொய்யா பழத்தை எடுத்துங்க. அந்த 1 கிலோ கொய்யா பழத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை 4-5 பீஸாக போட்டு நல்லா கீத்து பீஸ் போட்டுணும். கீத்து போட்டுட்டு இப்போ அதை ஒரு கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 1 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணீர், 500 கிராம் வந்து சர்க்கரை, அது கொஞ்சம் லெமன், 1 ஸ்பூன் லெமன் சால்ட், அது ஒரு 5 கிராம் லெமன் சால்ட்டுன்னா எலுமிச்சை சாராக இருந்தால் போட்டுங்க, லெமன் சால்ட்டுன்னு கடையில் இருக்குதுங்க, அதை வாங்கிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் கலரும் சேர்த்துங்க. இந்த பொருள்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ கொய்யா பழத்தை நீங்கள் 4 கீத்தா போட்டிங்க. நீங்கள் 1 லிட்டர் தண்ணி இருக்குது, 1/2 கிலோ சர்க்கரை இருக்குது. இந்த 1 லிட்டர் தண்ணீரில் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணீரில் 1/2 கிலோ சர்க்கரை இருக்குல்லையா, அந்த 1/2 கிலோ சர்க்கரையை என்ன பண்ணணும், 3 பாகமாக பிரிச்சுக்கணும். 3 பாகமாக பிரித்து பாகத்தை வந்து அந்த 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கடைக்கிட்டு இந்த கொய்யா பழத்தை அதில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 12 மணி நேரம் ஊறுற மாதிரி அப்படியே வச்சுட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகணும், இங்கே வந்து சவுடு பரவுதல் நடக்கும். அதாவது ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அது நம்ம ஊற என்ன பண்ணோம், கொய்யா பழத்துலேருந்து நம்ம இந்த பொருள் தயார் பண்ணும்போது 12 மணி நேரம் ஊற வைக்கும்போது என்னென்னா அதில் இருக்கிற சர்க்கரை வந்து பழத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வரும். அப்போ இது வந்து நாள் இந்த மாதிரி வந்து வெளியில் வந்துடும். நீங்கள் அடுத்த நாள் என்ன பண்ணணும், அந்த தண்ணீரை வடிச்சிட்டு அந்த பழத்தில் மீது 3 சர்க்கரை 3 பாகம் பிரிக்க சொல்லியிருக்கேன். 2வது பாகம் சர்க்கரையை வந்து அந்த தண்ணியில் பழத்தை எடுத்து வச்சுட்டு தண்ணியில் அந்த சர்க்கரையை போட்டு மறுபடியும் கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு இந்த இதை வச்சுருக்கோம், சிட்ரிக் ஆசிட் 5 கிராம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை டேஸ்ட்டுக்காக நம்ம அந்த சர்க்கரை தண்ணியில் போட்டு 2வது நாள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அடுத்த நாள் செகண்ட் டே வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் திக்காக கொஞ்சம் கூட்டம், அந்த பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கையில் தொட்டு பார்த்தா அதில் போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அப்போ நம்ம 2வது நாள் அது மாதிரி ஆற வச்சுட்டு அந்த பழத்தை அரிச்சு வச்சு திரும்ப போடணும். இதே போல் மறுபடியும் 3வது நாளையும் அதே மாதிரி பண்ணிவிட்டு 4வது நாள் கம்ப்ளீட்டாக அந்த அரிச்சு வச்சுட்டு அந்த மீதி இருக்க எல்லா சர்க்கரையும் போட்டுட்டு அது நல்லா திக்காக காய்ச்சிட்டு நல்லா பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு நீங்கள் அதை போட்டிங்கன்னா பழத்தில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும், பழத்தை இந்த சர்க்கரை ஃபுல்லாக பழத்தில் போடும். ஸோ பழம் நல்லா இனிப்பாயிடும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நிழலில் வந்து உலர்த்திட்டு காஞ்சிதுன்னா நிழலில் வந்து உலர்த்திடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மின்சார உலர்த்தி இருந்தால் கூட அதில் கூட ட்ரையரில் போட்டு காய வைக்கலாம். கொஞ்சம் பிசுன்னு ஒட்டும். அதுக்கு என்ன பண்ணோம், சர்க்கரை கொஞ்சம் பவுடர் ஆக்கி விட்டு அதில் போட்டு பிரட்டி நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு எப்போனாலும் எடுத்து சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வைட்டமின் சி சத்து நல்ல ஆரோக்கியமாக உள்ளது, மலச்சிக்கல் வராது, நல்ல கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய தன்மையும் இதில். கோவா கேண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், கோவா கேண்டி ரெடி. தொடர்ந்து பேசுவோம் சார், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் சார். ஓகே நேயர்களே, ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சி தொடரும். நிகழ்ச்சி தொடர்கிறது நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சிறுதொழில் தொடங்க பழங்களில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் இது குறித்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது குறித்து விளக்கி கொண்டிருக்கிறார் விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் எஸ் கண்ணன் அவர்கள். தொடர்ந்து பேசுவோம் வாங்க சார். நம்ம பார்த்தோம் பழங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கேண்டி எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த இதுவும் சொல்லியிருந்தீங்க, பார் கூட சொல்லியிருந்தீங்க. நிறைய பழங்கள், முந்திரி பழக்கில் அந்த கரகரப்பு தன்மையெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்றது வந்து பொதுவாக நம்ம வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது வந்து முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து நெல்லிக்காய் சார். நெல்லிக்காய் வந்து பொதுவாகவே நம்ம ஆதி காலத்துலேருந்தே நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டிருக்கோம், அது வந்து காரமாக இருக்கும். ஆனால் இதில் வேறு என்னென்ன மாதிரியான மதிப்பு கூட்டுதல் செய்யலாம், முக்கியமாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பாக எப்படி செய்கிறது, அது குறித்து சொல்லுங்கள் சார். நெல்லிக்காய் என்பது நல்ல ஒரு வைட்டமின் சி நிறைந்த ஒரு பழம்னு சொல்லுவோம், காயும் சொல்லுவோம். அதனால் நெல்லிக்காயின்னு தான் பேர். நெல்லிக்காய் பழம்ன்றது தான் இப்போ நம்ம பழம்னு கொண்டு வரோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது. வைட்டமின் சி சத்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாவே நம்ம கால்சியமும் அயன் சத்தும் நமக்கு கூடும். இல்லை வைட்டமின் சி சத்து குறைஞ்சதுனாவே நமக்கு அனிமையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நெல்லிக்காயில் வந்து
நம்ம வந்து சிறு குழந்தைகளும் சரி, அனிமிக்கு உள்ள குழந்தைகளும் சரி, பொதுவாக இந்த நெல்லிக்காய் ஒரு காயை சாப்பிட்டாவே நமக்கு நல்ல ஹீமோகுளோபின் கண்டென்ட் கூடக்கூடிய. ஆனால் அதை நம்ம வந்து அப்படியே எடுத்துக்க முடியாது சார். சிலருக்கு என்னென்னா சீக்கிரமாக வந்து சளி பிடிச்சிக்குது, இல்லை குழந்தைங்களால அது முழுசாக ஒரு பழமாக எடுத்துக்க முடியல. காரணம் அதில் இருக்கிற அந்த துவர்ப்பு தன்மை. இதை இனிப்போடு சேர்த்து தந்தால் பெரியவங்களும் சரி சின்ன குழந்தைங்களும் சரி அதை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக. அப்போ என்னென்னா நம்ம ஒரு பழத்துக்கு 2 பழத்துக்கு மேலே சாப்பிட முடியாதனால அதை வந்து அதிக அளவில் சாப்பிடணும் அப்படின்னா அதில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கலாம். இப்போ நெல்லிக்காயில் வந்து இன்றைக்கி வந்து நல்ல மார்க்கெட்டில் தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக தேன் நெல்லி அப்படின்னு ஒரு பொருள் வந்து இந்த நெல்லிக்காயை மதிப்பு கூட்டி விற்கிறாங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் கேண்டி அப்படின்னு சொல்லி அந்த பேரில் விற்கிறாங்க. இது நெல்லிக்காய் கேண்டி, தேன் நெல்லி, அப்புறம் அது கூட இப்போ இந்த நெல்லிக்காயிலேருந்து ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த நெல்லிக்காயில் வந்து அதை பவுடர் ஆக்கி அது இந்த இது மாதிரி பாக்கு மாதிரி அது சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொருளாகவும் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் நெல்லிக்காயில் ஜாமும் தயார் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்லா தேவைப்படக்கூடிய பொருள் 2 பொருள், நெல்லிக்காய் கேண்டி, நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய். ஸோ ரெண்டுமே வந்து இனிப்பு சார்ந்த பொருள். தொடர்ந்து பேசும் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளம். வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் பதிவு பண்ணிடுங்க. வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுறேன். சார் இருக்காரு, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கங்க. வணக்கம். இழந்ததை தரும் பழம், அதாவது இழந்த சக்தியை மீண்டும் தர்ற பழம், அதாவது நம்ம உடல் சக்தியை வந்து மீண்டும் தர்ற பழங்கிற மாதிரி அந்த இழந்த பழத்தை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இழந்த பழத்துல வந்து நிறைய சத்துக்களை சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூடையில ஒரு வயசான அம்மா எல்லாம் அந்த மரக்க மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு 50 காசு கொடுத்தாலும் 1 ரூபா கொடுத்தாலும் அள்ளி தருவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கடையிலுமே அது கிடைக்க மாட்டேங்குது. அந்த இழந்த பழம் எங்க நம்ம வந்து சாப்பிடலாம் விரும்பி சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி தரம் கூட்டி வந்து மிட்டாய் வடியிலாச்சும் கிடைக்கணும்னு பார்த்தா அந்த மிட்டாய் வடியிலும் கிடைக்க மாட்டேங்குது. இது மாதிரி சூழ்நிலை இழந்த பழத்தை வந்து நம்ம எப்படி வந்து சாகுபடி செஞ்சு மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்றது, தரமான இழந்த பழம் கிடைக்கிறது என்ன செய்யணுங்கிறது சொல்லுங்க. இலந்தை பழம்ன்றது வந்து இப்போ பேரை மாற்றி இலந்தை பழம் ஆரம்ப கட்டத்தில் சின்ன பழமாக இருக்குது. அது இப்போ ஒரு சில இடத்துல தான் இருக்குதுங்க. விவசாயம் பண்ணுற அளவுக்கு அந்த இலந்தை பழம் இப்போ இல்லை. இப்போ அதை பேரை மாற்றி பெர்ன்னு சொல்லக்கூடிய சீமை இலந்தையாக மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் சீசனில் பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய மஞ்சள் கலராக இருக்கும். அதுதான் வந்து பெர்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பெர்ரு. அதை வந்து தமிழில் வந்து சீமை இலந்தை. அந்த சீமை இலந்தையை வந்து அதாவது ஒன்றும் இல்லை, அந்த இலந்தையிலேருந்து ஹைபிரிட் அதை வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து நம்ம இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின்னு வெளியிட்டிருக்காங்க. நிறைய நம்ம தமிழ்நாடு வேளாண் ரகத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து விவசாயம் வந்து இந்த அருப்புக்கோட்டை சைடு, இந்த தேனி சைடெலாம் அதை வந்து இயற்கையாகவே வந்து பழமாக வந்து பயிர் பண்ணுறாங்க, தோட்டக்கலை துறையில் பயிர் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீமை இலந்தையில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி நல்லா ஒரு சத்துக்கள், நல்லா நம்ம தண்ணீர் சத்து அதிகமாக இருக்குது, அப்புறம் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது, அப்புறம் வந்து அந்த மினரல் சத்துன்னு சொல்லிய கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாம் இருக்குது. இவர் ஐயா கேட்ட மாதிரி அந்த இழந்த பழத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய விழிப்புணர்வு கொண்டு வரணும். அதனுடைய விழிப்புணர்வு கொண்டு வரணும்னா அதை மக்களை வந்து சாப்பிட வைக்கணும். அப்போ சாப்பிட வைக்கணும்னா அவங்களுக்கு அந்த சீசனுக்கு கிடைக்கிற சீசனில் மட்டும்தான் கிடைக்கும், அதை வருஷம் ஃபுல்லாக கிடைக்க வைக்கணும். அப்போ வருஷம் ஃபுல்லாக கிடைக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்? அதில் மதிப்பு கூட்டல் செய்யணும். அப்போ அதில் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாம் தயார் பண்ணலாம். நாங்கள் வந்து பயிற்சியெல்லாம் நாங்கள் அது சம்மந்தமான வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பயிற்சி கொடுத்துருக்குறோம். இதே போல் தஞ்சாவூர்லேயும் அந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்க, கோயம்புத்தூர்லையும் பயிற்சி கொடுக்குறாங்க. அதில் ஜாம் வந்து நல்ல அருமையான ஒரு பொருளுங்க. அது சீமை இலந்தையில் வந்து ஜாம் நல்ல அருமை பண்ண, ஏன்னா அதனுடைய சதை பகுதி நல்லா திக்காக இருக்கிறதுனால ஜாம் நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் அதில் கேண்டி வந்து நல்லா வரும். பொதுவாகவே பழங்கள்ல எல்லா பழங்களுமே கேண்டி செய்யலாம். அதாவது சதைப்பற்று அதிகமாக உள்ளது வந்து கேண்டி வரும். இப்போ ஒரு ஐயா கேட்ட மாதிரி இந்த சீமை இலந்தையில் வந்து கேண்டி வந்து நல்ல அருமையாக 2 விதமான கேண்டி இருக்கு. ஒன்று வந்து சர்க்கரையில் ஊர்ன இனிப்பு கேண்டி, இன்னொன்று வந்து ஸ்பைசி கேண்டி.
காரமும் இருக்கு, காரமும் இனிப்பும் இருக்குது, இருக்கு. இனிப்பும் இருக்கு. இப்போ இவர் சொன்ன மாதிரி நம்ம இந்த பழத்தை அந்த சீமை இழந்த வந்து சீசனில் கிடைக்கும் போது நம்ம வந்து மக்கள் அதிகமாக அதை சாப்பிட முடியாது. ஆமா. அப்போ இந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம பாக்கெட்டில் விற்பனை செஞ்சோம்னா அதை எப்போனாலும் வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்டு இந்த கேண்டியா அப்போ ஈஸியாக செய்யக்கூடியது. இது ஸ்பைசரி கேண்டியும் இருக்குது, கார கேண்டியும் இருக்குது, இனிப்பு கேண்டியும் இருக்குது. ரொம்ப இது சிம்பிள் மெத்தட் தான் செய்யக்கூடிய வந்து நீங்க சிம்பிள் சொன்னது மெத்தட். பாத்தீங்கன்னா உண்மையாவே வீட்டிலே வந்து நம்ம வீட்டிலே கொஞ்சம் கிடைச்சாலே நம்ம அதை செய்யக்கூடிய ஒரு மெத்தட்ல தான் இருக்கு. சிம்பிள் தொழில்நுட்பம் என்னன்னா இந்த கார கேண்டின்றது அந்த இழந்த பழத்தை வாங்கி ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அதை அப்படியே வந்து தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அரை மணி நேரம் கொதிக்க வச்சு தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் நிழலையோ இல்லை ட்ரையர்லையோ போட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி காய வச்சிட்டிங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு விட்டுங்க. அதை எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ மனம் அவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும். ஓகே சார். ஸோ இதை வந்து நம்ம மக்கள் இடத்துல கொண்டு இது ஒரு சிறு தொழிலாக செய்யலாம். அவர் ஐயா கேட்ட மாதிரி வீட்டிலே கூட நீங்க சொன்னது பார்த்தா வீட்டிலேயும் செய்யலாம், சிறு தொழிலாவும் செய்யலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க ஐயா. இது தக்காளி இந்த போட்டு ஜூஸ் இது ஜாமெல்லாம் அது செய்யறாங்களா ஐயா? அது மாதிரி ஜாமு தான் இப்போ அதிகமா அந்த பிரெட்ல எல்லாம் விட்டு டோஸ்ட் பண்ணி இது பண்ணி சாப்பிடுறாங்களா ஐயா? அது மாதிரி செய்ய முடியுமா ஐயா? அதாவது தக்காளி பழத்துல ஜாம் தயார் பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. சரி சரி. தக்காளி சாஸ், கெச்சப் அத வந்து கேக்குறாங்க. பொதுவா தக்காளி பழத்துல வந்து தயாரிக்கக்கூடியது என்னன்னா சாஸும் கெச்சப்பும் தாங்க ஐயா இதில் வந்து அதிகமாக தயார் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சார் சொன்ன மாதிரி இதில் வந்து தக்காளிலே ஜாம் தயார் பண்ணலாம். ஏன்னா இப்போ சாஸு கெச்சப் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கும் நூடுல்ஸுக்கும் இந்த மாதிரி தான் போட்டு அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் இவர் ஐயா கேட்ட மாதிரி குழந்தைங்க அதிகமாக பிரெட்டில், சப்பாத்தி, இட்லி, தோசையில் தக்காளியில் வந்து ஜாம் செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு கேட்குறாரு. இது மார்க்கெட்லேயே நல்ல அருமையான ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ வந்து தக்காளி பழத்தினுடைய விலை வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. தக்காளியில் நல்ல இப்போ விலை ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆமாம். இந்த தக்காளியில் வந்து நம்ம ஜாம் தயார் பண்ணலாங்க, நல்ல அருமையாக வரும். அது எப்படி ஜாம் தயார் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் தக்காளி பழத்தை நல்லா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நல்ல பழமாக எடுத்து, அழுகுன பழம்லாம் இருக்கக்கூடாது, நல்ல பழமாக எடுத்து அதை நல்லா கழுவிட்டு, சும்மா 1 கிலோவுக்கு சொல்கிறேன்னே 1 கிலோ பழத்தை எடுத்து கழுவிட்டு அந்த தோலை எடுக்கணும். தோலை எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, தக்காளி பழத்தை ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த வீரில் விட்டுடும், அந்த தோலில் வெடுப்பாக வரும். அப்போ நீங்கள் தோலை ஈஸியாக எடுத்துலாம். எடுத்துட்டு அந்த பழத்தை வந்து 2-3 பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பல்பாக்கி அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். நல்லா பெரிய சல்லடை வச்சு ஃபில்டர், இல்லைன்னா ஒரு பெரிய இந்த நைலான் இது கூட ஃபில்டர் கூட இருக்குது, அதை வச்சு ஃபில்டர் பண்ணி பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து இப்போ 1 கிலோ பழம் பல்ப்பு இருக்குன்னா அந்த 1 கிலோ பழத்துக்கு ஒரு 3/4 கிலோ சர்க்கரை, நல்ல குவாலிட்டியான தூசு மண் இல்லாமல் சர்க்கரை எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த தக்காளி பழத்தையும் இந்த இது சர்க்கரையும் ரெண்டும் ஒன்றா சேர்த்திங்கன்னா நல்ல தண்ணி மாரி ஆகிடும், கூழ் மாரி ஆகிடும். அப்போ இந்த நேரத்தில் இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு சிம்மில் வச்சு லேசாக, ஏன்னா இது 1/2 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துகிட்டு காய்ச்ச ஆரம்பிக்கிறது. சிட்ரிக் ஆசிடில் வந்து அது ஒரு 1 கிலோவுக்கு 5 கிராம் சிட்ரிக் ஆசிட் புளிப்பு தன்மையை கொடுக்கறதுக்கு இந்த சிட்ரிக் ஆசிட் போச்சுட்டு, இப்போ என்னென்னா இப்போ ஆப்பிள், கொய்யா பழத்தெல்லாம் போட்டிங்கன்னா அது இயற்கையாகவே வந்து பெக்டின் கண்டென்ட் அதில் இருக்குது, அந்த பொருள் இருக்கிறதுனால அந்த ஜாம் உடனே செட் ஆகிடும். ஆனால் தக்காளியில் அது கிடையாது. இப்போ இதுக்கு என்னென்னா நம்ம கமர்ஷியலாக வெளியில் வந்து எசன்ஸ் கடையில் பெக்டின் பவுடர் ஒன்று கிடைக்கும். அந்த பெக்டின் பவுடரை வந்து 1 கிலோவுக்கு ஒரு 10 கிராம் பவுடர் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ஜாம் செட் ஆகிடும். ஜாம் செட் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். 1 கிலோ வைக்கிறது வந்து நீங்கள் 1/2 கிலோ அளவுக்கு வரும். ஏன்னா நீங்கள் தண்ணி இப்போ அந்த தக்காளி ஜூஸையும் சர்க்கரையும் சேர்க்கும் போது கூழ் மாரி ஆகிடும். நீங்கள் ஹீட் பண்ண தண்ணியில் ஆவியாக போயிடு கொஞ்சம் கட்டி ஆகிடும். சரி, இப்போ ஒரு 1/2 அளவு 1 லிட்டர் வந்து 1/2 லிட்டர் வரலையும் வந்துச்சு. இப்போ ஜாம் செட் ஆகிடுச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சும்மா சாதாரணமாக நம்ம வந்து இப்போ சயின்டிஃபிக்காக வந்து ரெஃப்ராக்டரோமீட்டர் வச்சு தொட்டு பார்த்தோம்னா அதில் பிரிக்ஸ் 45 பிரிக்ஸ் TSS கண்டென்ட் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். இப்போ அப்படி பார்க்க முடியல அப்படின்றதுனால நம்ம வீட்டில் சும்மா ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அந்த ஜாம் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு பார்த்தோம்னா அந்த ஜாம் வந்து கரையாமல் ஒரே இடத்துல நின்றுதுன்னா ஜாம் செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அந்த ஜாம் செட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து எடுத்து நம்ம அந்த சூடாக இருக்கும்போதே அதுக்கு நம்ம தக்காளிக்கு என்ன சிகப்பு கலர், பர்மிட்டட் கலர், அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சோடியம் பென்சோயிட். சோடியம் பென்சைட் வந்து ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூனு, இல்லை நம்ம டெக்னிக்கலாக நம்ம கமர்ஷியலாக பண்ணோம்னா 1 கிலோவுக்கு 350 மில்லிகிராம் என்ற அளவில் போட்டு நல்லா கலக்கிட்டு பாட்டில் வந்து நல்ல ஸ்டெர்லைஸ் பாட்டிலாக இருந்தால் ஸ்டெர்லைஸ் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் யூஸ் பிளாஸ்டிக் Plastic பாட்டில் bottles. அதை நம்ம யூஸ் பண்ணி நல்லா சுத்தமான பாட்டில் புது பாட்டில் இருந்தால் அதை யூஸ் பண்ணி நல்லா ஆறானதுக்கு அப்புறம் தான் அந்த ஜாம் அதில் போடணும். ஜாம் போட்டு அதை பேக்கெட் போட்டு இன்னொரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா இந்த ஜாம்ல சுகர் மட்டுமே ஆட் பண்ணி சொல்றீங்க. சுகர் வந்து ஆரோக்கியமானது கிடையாது இல்லையா? அதெல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணா நல்லா இருக்கும். நல்லது, அது நல்லது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் வந்து சர்க்கரை ஆட் பண்ண சொன்னேன். நீங்கள் எனக்கு சர்க்கரை வேணாம் சார், நான் ஆரோக்கியம் இது ஆர்கானிக்கில் போய் நான் வெள்ளத்தை யூஸ் பண்ணாலும் தாராளமாக பண்ணலாம். ரொம்ப நல்லது. இது உடம்புக்கு நல்லா ரொம்ப ஆரோக்கியம் நல்லது. ஆனால் நீங்கள் வெள்ளத்தையும் பயன்படுத்தலாம். இதே அளவு பயன்படுத்தலாமா சார்? இதே அளவு பயன்படுத்தலாம். இதே அளவு நீங்க எவ்வளவு 3/4 கிலோ மில்லிகிராம் இனிப்பு நமக்கு தேவை. அவ்வளவுதான். அப்போ இது பயன்படுத்தலாங்க. இது பயன்படுத்திங்கன்னா இந்த தக்காளி வந்து நீங்கள் ஜாமா அழகாக வந்து பிரெட்டு, இட்லி, தோசை, குழந்தைகளுக்கு வந்து ஈவன் சப்பாத்தி இருந்தால் கூட அதில் தொட்டு சாப்பிடலாம். நல்லா வந்து நீங்கள் விலை கம்மியாக உள்ள பொருளை வந்து பயன்படுத்தின மாதிரியும் இருக்கும். நம்மள ஒரு சத்தான கிடைக்கும், சத்தும் இருக்குது இல்லைங்க. இதில் வந்து அந்த தக்காளியில் வந்து லைகோபின்ன்ற ஒரு நிறமி இருக்கு மேடம். இது வந்து நமக்கு இயற்கையாகவே ரத்தத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். வைட்டமின் சி சத்து இருக்கும். நல்லா வந்து ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இதை சாப்பிட்டா வந்து கிட்னியில் வந்து நம்ம கல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம அதை வந்து நம்ம இது பண்ணும்போது கொதிக்க வைக்கும்போது அதெல்லாம் சரியாக போயிடும், கரைஞ்சிடுதுங்க. அதெல்லாம் தாராளமாக சாப்பிடலாம். ஐயா கேள்விக்கு இன்னும் ஏதாவது கேள்வி இருக்குங்களா? அவ்வளோதாங்க ஐயா. சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். இப்போ நம்ம நெல்லிக்காய் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் தொலைபாலம். வணக்கங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். சார் உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம், சார் இருக்காரு. ஓகே சார். இந்த பழங்கள்ல சிறு தொழில் சொல்லி இருக்கிறீங்க, அதுல ட்ரைனிங் எங்க சரி கொடுக்குறாங்களா சார்? எங்களுக்கு அது படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க சார். கொடுக்குறாங்க. எங்க சார் எங்க கொடுக்குறாங்க சார்? இப்போ நீங்க ஐயா எந்த ஏரியாவுல இருந்து பேசுறீங்க? நான் சார் திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டம். இங்க இப்போ திருவள்ளூர் மாவட்டமாக இருந்தால் இப்போ அங்கே இதில் காஞ்சிபுரத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம்னு ஒன்று காஞ்சிபுரம் இல்லைங்க, நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு பக்கத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் ஒன்று இருக்குங்க. அது வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழே வருதுங்க. அது ஓகே சார். அங்கே வந்து இந்த உணவு பதப்படுத்தலுக்கான பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இங்கே இதில் திருவள்ளூர்லேயே திருவூர் செவ்வாய்ப்பேட்டைக்கு பக்கத்தில் திருவூர்னு ஒரு இடம் இருக்குங்க. அது நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையம், அதாவது மண்டல ஆராய்ச்சி நிலையம். அங்கே வந்து வேளாண்மை அறிவியல் நிலையமும் இருக்குது. அங்கேயும் பயிற்சி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது பக்கமாக இருக்குதோ. செவ்வாய்ப்பேட்டை பக்கமா இருக்கு. ஆமாம், செவ்வாய்ப்பேட்டை பக்கம்னா அங்கே எடுத்துக்கலாம் சார். திருவூர்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே வேளாண்மை அறிவியல் நிலையம் ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து இந்த பயிற்சி கொடுக்குறாங்க, மாதம் மாதம் பயிற்சி கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் அந்த பயிற்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை சார் எனக்கு வந்து அங்கே வந்து நான் எதிர்பார்க்குறேன், அவங்க வந்து ஷெடியூல் போட்டு தான் நடத்துவாங்க. ஒரு மாதமும் ஒரு டைட்டில் வச்சு நடத்துவாங்க. சப்போஸ் அங்கே வந்து உங்களால் முடியல அப்படின்னா நாங்கள் என்ன கூட நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் விருத்தாச்சலம் வேளாண்மை இதில் சொல்லிக் கொடுப்போம். அது மட்டும் இல்லைன்னா நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் இது போஸ்ட் ஆஃபீஸ் டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்குறாங்க. தஞ்சாவூரில் வந்து நெப்டம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் என்டர்பிரினர்ஸ் மேனேஜ்மெண்ட் அங்கே சொல்லித்தராங்க. சோ உங்களுக்கு எங்க வந்து நியர்பையா இருக்கோ நீங்க அங்க போய் நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து செவ்வாய்ப்பேட்டை வந்து ரொம்ப அருகாமையில இருக்கு. நீங்க அங்க போயிட்டு திருவூர் அந்த ஊர்ல போயிட்டு நீங்க வந்து தேவையான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகே. நன்றி. வேளாண்மை அலுவலகம் இல்லையா சார்? வேளாண்மை அறிவியல் நிலையம். வேளாண்மை அறிவியல் நிலையம். ஓகே சார். ஓகே. நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இன்னொரு காலர் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம் தொலைபாலம். வணக்கம். ஹலோ வணக்கம் சார். இனியா மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டிலிருந்து கவிதராஜா பேசுறேன். வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் சொல்லுங்க சார். வந்து பொதுவாகவே நம்ம வந்து பழங்களை வந்து அறியும் பொழுது பாத்தீங்கன்னா அதனுடைய விதைகளை நம்ம வந்து அறுத்து தான் சாப்பிடுறோம், அதாவது வீணாக்கிறோம். அந்த விதைகள் வந்து வீணா தான் போகுது. ஆனா நம்ம கடைகள்ல வந்து விற்கும் பொழுது, அதாவது நாட்டு மருந்து கடைகள்ல எல்லா விதையான விதையும் கிடைக்குது. அதை வந்து நம்ம சாப்பிட்டு வந்து உடலுக்கு வந்து தெம்பு கூட்டிக்கிறோம். ஆனா நேரடியா வந்து இது விதைகள் சாப்பிட்றதுனால என்ன வந்து கெடுதல் நன்மை அப்படிங்கறத சொல்லுங்க. நல்ல அருமையான ஒரு கேள்வி. அவர் வந்து இப்போ உதாரணமாக அவர் எதை சொல்ல வராரு அப்படின்னா, இப்போ நாவப்பழம் இருக்குன்னா நாவப்பழத்தில் கொட்டையை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நாவப்பழத்தில் வந்து கொட்டையை டைரெக்டாக சாப்பிட்டா என்ன அது வந்து கெடுதல் அப்படின்னு. பொதுவாகவே எல்லா கொட்டையிலுமே வந்து அதில் இருக்கிற வந்து பீனாலிக் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டி நியூட்ரியன்
ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஊட்டச்சத்து சாப்பிட்றோம்னா அந்த சத்தை வந்து தடுக்கக்கூடிய பைண்டிங் தன்மை வந்து அதில் இருக்குங்க. அதாவது அது அப்போ அதுக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக பருப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து தோலை எடுக்கணும்னுவாங்க. அப்போ தோலோட சாப்பிட்டோம்னா அது வந்து ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட்டு, அப்போ அந்த நம்ம கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ட்டையும் குறைச்சிடும். அதுக்காக தான் இப்போ எலுமிச்சம்பழம் இருக்குது, எலுமிச்சம்பழத்தை கொட்டையை சாப்பிட்றோமா? இல்லை, விதைகளை விட்டுறோம். அப்போ நாவப்பழத்துலேயும் இருக்கிற கொட்டையும் சாப்பிட முடியாது. ஏன்னா அது வந்து தோற்பு தன்மை. ஏன்னா அதில் பீனாலிக் காம்பவுண்ட் இருக்கிறதுனால அது வந்து நம்ம சாப்பிடும்போது உள்ளே இருக்கிற சில நியூட்ரியன்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணாம விட்டுரும், வெளியே தள்ளி விட்டுரும். நாவப்பழம் சாப்பிட்றோம், கொட்டையோடு சேர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ட் வந்து கிடைக்காம இதோட சேர்ந்து வெளியில் வந்துடும். ஸோ இது போல தான் எல்லா பழங்களையும் இருக்கிற கொட்டைகள் வந்து அதில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த ஆன்டி நியூட்ரியன்ட் கேரக்டர், அதை வந்து ட்ரிப்சின் இன்கிபிட்டார்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா நம்ம கிடைக்கக்கூடிய சத்தை வந்து தடை பண்ணக்கூடியது, மற்றபடி வேற ஒன்றும் நம்மளை பண்ணாது. அதுக்காக தான் வந்து கொட்டை கீழே போட்டு பழத்தை மட்டும் சாப்பிடுவாங்க. அப்போ முழுதான சத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இவர் சொன்ன மாதிரி நாவப்பழம் இருக்குன்னா அந்த நாவப்பழத்தை வந்து பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு கொட்டையை எடுத்து அதை சுகருக்கு இன்னொரு ட்ரீட் பண்ணுறாங்க. சுகருக்கு வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. இதே போல் பலாப்பழம் இருக்குது. பலாப்பழத்தோட பலாப்பழத்தில் இருக்கிறது கார்போஹைட்ரேட் சத்து, பலா கொட்டையில் இருக்கிறது புரதச்சத்து. அந்த புரதச்சத்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதை என்ன பண்ணுறோன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த பலா கொட்டையை எடுத்து காய வச்சு அதை அவிச்சிட்டு நாமவே அதில் இருக்க அந்த பீனாலிக் காம்பவுண்டு குறைஞ்சிடும். அந்த நமக்கு வந்து ஆன்டி நியூட்ரியண்டாக செயல்படக்கூடிய அந்த தன்மை போயிட்டதுனால நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து அவிச்சதுக்கப்புறம் குழம்புலையோ இல்லை பொரியலாவோ இல்லை பவுடராவோ தயார் பண்ணி, இல்லை சில பக்கம் இந்த மத்திய பிரதேச பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அந்தமான் பக்கம்லாம் இந்த பலா கொட்டையை வந்து நல்லா காய வச்சு அவிச்சிட்டு அதை நல்லா இதை மாதிரி சாப்பாடு பவுடர் ஆக்கி கஞ்சாவே சாப்பிட்றாங்க. ஏன்னா அதுல அவ்வளவு புரத சத்துக்கள் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம என்னன்னா அது டைரக்டா அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த ஆன்டி நியூட்ரியன்ட் வந்துடும். அதனால அதை பதப்படுத்தி சாப்பிட்டா அந்த ஆன்டி நியூட்ரியன்ட்டை குறைச்சிக்கலாம். அது ஒரு நல்ல இது, நல்ல அருமையான கேள்வி. எல்லா கொட்டையுமே வந்து அதற்கான அந்த பதப்படுத்தல் முறையை நம்ம செஞ்சுட்டு சாப்பிட்டோம்னா நல்லது, குறைச்சிடலாம். தொடர்ந்து பேசும். ஓகே சார், இப்போ நம்ம அந்த ஆம்லா பற்றி பார்த்துருந்தோம் சார், நெல்லிக்கனி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஜூஸ் கூட செய்யலாம் அப்படின்னு. ஜூஸும் எப்படி சார் இனிப்பாக தான் கிடைக்குமா நமக்கு? அதாவது ஜூஸ் வந்து நம்ம வந்து நேச்சுரலாகவே அந்த அம்லாவில் வந்து நம்ம அதை கட் பண்ணி ஜூஸ் எடுக்கும்போது தோற்பாக தான் இருக்கும். அதை சர்க்கரையோடு சேர்க்கும் போது இனிப்பாக மாறிடும். இனிப்பு வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடியது. ஆனால் இப்போ சில பேர் நம்ம விவசாயிங்க கேட்ட மாதிரி அதை தோற்பு தன்மை சர்க்கரை உள்ள பேசணும், நீரிழிவு பேசணும், எப்படி சாப்பிட்னா அவங்க சர்க்கரை தேவையில்லை. அந்த நெல்லிக்காயை நல்லா கட் பண்ணி அதை ஜூஸ் ஆக்கி அது கூட சால்ட் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. அதில் சுகர் இல்லாமல் இருக்கும். ஸோ அது கூடும்போது நமக்கு வைட்டமின் சத்தும் கிடைக்குது, நமக்கு வந்து சிறந்த மலமிளக்கையாகவும் இருக்குது, மருத்துவ குணமும் நிறைந்த இருக்குது. இப்போ நீங்கள் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க. இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது வந்து தேன் நெல்லி எப்படி தயார் பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்லா டிமாண்டு. ஆமாங்க சார், அந்த தேன் நெல்லி வந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் இருக்காரு, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஓகே சார். வணக்கம் சார். என் பேர் அடிக்கிற உறுதிப்பட்டு கால் பண்றேன். சொல்லுங்க சார். சார் ஒண்ணும் சார், இப்போ கொய்யாப்பழம் இருக்கு என் தோட்டத்தில் வேற இருக்கு. அது என்னன்னா விவசாயி யாராவது வியாபாரி வந்து வாங்கிட்டு போனதான் உண்டு, இல்லாட்டி மற்றபடி கொய்யாப்பழம் வேஸ்ட் அதை வச்சு வேற ஏதாவது பண்ண முடியல. இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, கொய்யாப்பழத்துலேருந்து முக்கியமாக கொய்யாப்பழம் வந்து நீங்கள் பறிச்சே 24 ஹவர்ஸில் சாப்பிட்டீங்கன்னா நல்ல சிறந்த டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும், நல்லாவும் உடம்பு வந்து ஒரு பயனுள்ள பொருளான பழம் அது என்னென்னா தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் மற்ற ஃப்ரூட் சாப்பிட வேணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அதில் இருக்கிற அந்த வைட்டமின் சி சத்து, கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸு, பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய தயமின், ரைபோபிளின் சத்துலாம் நமக்கு உடம்புக்கு தேவையானது. இந்த கொய்யாப்பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு வந்து மற்ற பழங்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, மலச்சிக்கல் இருக்காது, சிறந்த மலமிளக்கியாக இருக்குது, கான்ஸ்டிபேஷன் தடுக்கக்கூடியது, நல்ல இந்த ஹீமோகுளோபின் அதாவது அனிமிக் இருந்தால் கூட ரத்த சோகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இருந்தால் கூட அதை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொய்யாப்பழத்தில் இருக்குங்க. ஸோ இந்த கொய்யாப்பழத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து விற்பனை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சாப்பிட முடியல, அதை வந்து நம்ம கொய்யாப்பழத்தை விற்பனை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து ஜாம் தயார் பண்ணலாங்க, அதில் வந்து அப்புறம் ஜூஸை தயார் பண்ணலாம், அப்புறம் அதிலிருந்து கேண்டி தயார் பண்ணலாம், அப்புறம் அதிலிருந்து என்ன பண்ணால்
இந்த கொய்யா பழத்தில் வந்து இந்த ஸ்பைசடு கேண்டி, அதாவது காரமான கேண்டி, இனிப்பு கேண்டி 2 விதமும் பண்ணலாம். இப்போ எல்லாமே நிறைய பேர் கொய்யாவில் வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால கொய்யாவுடைய இதை கேட்குறாங்க. ஸோ கொய்யா கேண்டின்றது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறை தான் இது. அதனால் இனிப்பு கேண்டி தயார் பண்ணுங்கள். இப்போ 1 கிலோ பழம் இருக்குன்னா 1 கிலோ பழத்தில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துங்க, 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கங்க. இந்த சர்க்கரையை 3 பாகமாக பிரிச்சுங்க. 1 கிலோ தண்ணியில் இந்த 1 கிலோ பழத்தை போட்டு அந்த 3 பாகம் சர்க்கரையை 1 பாகம் சர்க்கரையை அதில் போட்டு கொஞ்சம் நல்லா பாக காய்ச்சி பழத்தை போட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அது 12 மணி நேரம் இல்லை 24 ஹவர்ஸ் கூட ஊறினீங்கன்னா அது இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் ப்ராசஸ் தான். சவுடு பரவுதல்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்களில் இருக்கிற நீர் வெளியேறும், சர்க்கரை தண்ணி வந்து உள்ள போகும். அப்போ இயற்கையாகவே அந்த பழத்தில் இருக்கிற தண்ணியை வெளியே எடுத்துட்டாவே என்ன பண்ணோம், பழம் கெட்டு போகாது. ஈரத்தன்மை இல்லைன்னாவே நல்லா இருக்கும். இது போல தொடர்ந்து ஒரு 3 நாள் செய்யும்போது அந்த தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு எப்போனாலும் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு சார் இந்த அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பைசடு கேண்டின்னு சொல்லக்கூடிய அந்த காரமான ஒரு கேண்டி இதில் தயார் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, பழத்தை வாங்குறீங்க, 4 பீஸாக கட் பண்ணுறீங்க, கட் பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மிளகாத்தூள், உப்பு, முடிஞ்சால் கொஞ்சம் ஏலக்காய் கூட போட்டுக்கிட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணுங்கள், நல்லா தண்ணி இருத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிழல்லையோ இல்லை சாதாரணமாக ட்ரையர் இருந்தால் ட்ரையர் பண்ணுங்க, இல்லை காலை வெயிலில் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பிசுன்னு வத்தல் இருக்கும். கொஞ்சம் சர்க்கரை பவுடர் போட்டு பரட்டி போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் அருமையாக சாப்பிட்லாம். 6 மாதம் வரையும் கெட்டு போகாது, எப்போனாலும் எடுத்துனாலும் சாப்பிட்லாம். ஸோ அதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது வந்து கேண்டி. இல்லை நான் ஜூஸ் போட்டு தயார் பண்ணி சாப்பிட போகிறேன் சார் அப்படின்னாலும் ஜூஸும் தயார் பண்ணலாம். அப்படியே ஜூஸ் போடலாமா? இது இப்போ ஜூஸ் போடுறதுக்கு ஒரு முறை இருக்குங்க. என்னன்னா இந்த பழத்தை வந்து என்ன பண்ண, நல்ல பழமாக அதுக்கு வந்து காயாக இருக்கக்கூடாது, பழம் நல்லா பழுக்க ஒழிச்சிடணும். கொய்யா பழத்தை நல்ல பழுத்த பழமாக யூனிஃபார்மாக எடுத்துக்கிட்டு அந்த பழத்தை சிறு பீஸாக போட்டு கட் பண்ணி மிக்சரில் போட்டு அடித்து நல்ல மஸ்லின் கிளாத்து, நல்லா சுடுதண்ணில் போட்டு மஸ்லின் கிளாத்தில் போட்டு அந்த ஜூஸை ஃபில்டர் ஆக்கி அந்த ஜூஸோட சர்க்கரை பாகு தயார் பண்ணி அந்த சர்க்கரை பாகில் போட்டு நாங்கள் பாட்டில் வச்சுட்டோம்னா எப்போனாலும் நம்ம வந்து கலந்து அதில் இந்த ஸ்குவாஷ்ன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை நம்ம ரெடி டு சர்வாக பண்ணாலும் அப்படியே தயார் பண்ணி அப்படியே கூட குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது பயன்படுத்தலாம். கொய்யா பழத்தில் நம்ம நிறைய வந்து மதிப்பு கூடுதல் பண்ணலாம். சார் இந்த நெல்லிக்காய் சொல்லியிருந்தீங்க சார், அது கொஞ்சம் சொல்லிடுங்க சார். நெல்லிக்காய், தேன் நெல்லிக்காய் தான் இப்போ எல்லாரும் அதை கேட்குறாங்க. தேன் நெல்லி வந்து இப்போ உதாரணமாக இப்போ நல்ல நெல்லிக்காயை வந்து நல்ல பெரிய பெரிய நெல்லிக்காயாக கடையிலேருந்து தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த நெல்லிக்காய் 1 கிலோ நெல்லிக்காய்க்கு உதாரணம் சொல்லிடுறாங்க. 1 கிலோ நெல்லிக்காயை எடுத்துக்கிட்டு அந்த நெல்லிக்காயில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு குண்டு ஊசி வச்சு ஒரு 10 இடத்துல சுற்றி குத்தி ஓட்டை போட்டுட்டு நல்ல தண்ணி எடுத்து அந்த 1 லிட்டர் தண்ணியில் 2% உப்பு, அதாவது 2% என்ன, ஒரு அதாவது 1 கிலோ பழத்துக்கு 20 கிராம் உப்பு நல்லா போட்டு கலக்கிட்டு இந்த குண்டு ஊசியால் போட்டோம் இல்லையா, ஓட்ட போட்டோம் இல்லையா, அந்த நெல்லிக்காய் அதில் போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் போதும் ஊற வைக்கணும். நல்லா ஊறும் போது என்ன ஆகுனா அந்த இந்த இதெல்லாம் உப்பு தண்ணியெல்லாம் அதில் போயிட்டு அந்த தோற்பை கொஞ்சம் ரியாக்ஷன் ஆகி கொஞ்சம் அந்த தோற்பை குறைக்கும். குறைச்சிட்டு அப்புறம் அந்த 1 மணி நேரம் கழிச்சிட்டு அந்த நெல்லிக்காயை எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இந்த நெல்லிக்காய்க்கு தகுந்த மாதிரி மறுபடியும் 1 லிட்டர் அந்த இந்த நெல்லிக்காய் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஆவியில் வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்துட்ட பிறகு தான் நம்ம இந்த விஷயத்தை செய்யணும். நம்ம ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை வாங்குறோம், உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறோம், உப்பு தண்ணி அதை 1 மணி நேரம் கழித்து நெல்லிக்காயை அரிசி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவியில் இந்த நெல்லிக்காயை ஒரு 5 நிமிஷம் இட்லி பாத்திரத்துல ஆவி காட்டி எடுத்து ஆவி காமிச்சிடும். இல்லை ஆவியில் சுடுதண்ணில் கூட ஒரு 5 நிமிஷம் முக்கிய எடுத்துட்டோம்னா அந்த ப்ரீ ஹீட்னு சொல்லுவாங்க, அந்த அந்த பச்சை வாடெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காயை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ இந்த நெல்லிக்காய்க்கு எவ்வளோ குவான்டிட்டி 1 கிலோ எடுக்கணும்னா அதை 1 லிட்டர் தண்ணீர் 1/2 கிலோ சர்க்கரை பாதிக்கு பாதி தான். ஸோ அந்த 1/2 கிலோ சர்க்கரையை அந்த 1/2 கிலோ சர்க்கரையை முன்ன கேண்டிக்கு செய்கிற இதே ப்ரொசீஜர் தான். அதை நம்ம 3 பாகமாக பிரிச்சுட்டு
முதல் நாள் என்ன பண்ணால் அந்த ஒரு பாகத்தை எடுத்து அந்த 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா பாகு காய்ச்சிட்டு, பாகு காய்ச்சும் போதே அதில் ஒரு 5 கிராம் சிட்ரிக் ஆசிடை போட்டு நல்லா அதை வடிகட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் இந்த ஆவியில் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நெல்லிக்காய் கேண்டி அப்படியே முழு நெல்லிக்காய் தூக்கி அதில் போட்டு நல்லா ஒரு 24 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். இதே ப்ராசஸ் தான். தண்ணி வெளியில் வரும், சர்க்கரை உள்ளே ஏறும். இதேமாரி அடுத்த நாள் பண்ணணும். ஆமாம், இதே 3 நாள் தொடர்ந்து பண்ணணும். அடுத்து அதேமாரி 24 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் மேலே வந்துடும். அது மேலே வச்சு அது கெட்டு போயிடும். அதை எடுத்து வெளியில் அரிச்சு வச்சுட்டு மறுபடியும் அந்த 2வது பாகம் உள்ள சர்க்கரை எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் திக்காக காய்ச்சி மறுபடியும் அந்த பழத்தை போட்டு அப்படியே போட்டு வைக்கணும். 3வது நாள் இதே மாதிரி பண்ணணும். இப்போ இடையில என்ன ஆகணும், இதில் தண்ணி அதிகமாக வரதுனால இன்னும் கெட்டு போகிறதுக்கு ஃபங்கஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், சோடியம் பென்சோட் என்ற உணவு பாதுகாப்பான இருக்கு இல்லையா, அதை ஒரு சிட்டிக்கு எடுத்து மேலே தூவி விட்டோம்னா அந்த ஃபங்கஸ்லாம் வராது. ஸோ 3 நாள் கழித்து 4வது நாள் நல்லா திக்காக காய்ச்சிட்டு அதில் போட்டு எடுத்துட்டு அப்போ தண்ணி ஃபுல்லாக 95% தண்ணி வெளியே வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த பழத்தை எடுத்து இந்த சிகர் சிறப்பை நம்ம வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம், இல்லை கீழே ஊற்றிட்டு இப்போ அந்த நெல்லிக்காய்க்கு தகுந்த ஒரு 1/2 லிட்டரு தேனை வாங்கி அந்த தேனில் இந்த நெல்லிக்காயை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரையும் ஊற வச்சுட்டு அப்படியே டிஸ்டர்ப் இல்லாமல் வச்சுட்டிங்கன்னா அந்த தேனில் அந்த நெல்லிக்காய் மானு ஊறும். இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச அந்த ஒரு ட்ராப் 1% ஏதாவது ட்ராப் தண்ணிக்குன்னு இருந்தாலும் அது வெளியில் போயிடும். வெளியில் போயிட்டு இப்போ என்ன ஆகும், தேன் உள்ளே போகும்போது சின்னதாக இருக்கிற அந்த நெல்லிக்காய் வந்து நல்ல பெருசாக உப்பும். அதுக்கப்புறம் அதை ஒரு 5 நாள் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் தேன்லேயே கொடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அந்த முழு தேலிக்காய் எடுத்து ஒரு டப்பாவில் வச்சு தண்ணியை நல்லா அந்த தேனை வந்து நல்லா கொஞ்சம் நேரில் ஃபேன்லேயே எதாவது ட்ரை பண்ணிவிட்டு அந்த பாக்கெட்டில் வச்சு இன்னைக்கு கடையில் ஒரு விற்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு வந்து கடையில் நல்லா போயிட்டு வியாபாரம் அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய வந்து தேடி வாங்குறாங்க. ஏன்னா அந்த தேன் நெல்லினுடைய அவசியம் சத்துக்களை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அது வாங்குறாங்க. இப்போ இது வந்து தேன் நெல்லி. இப்போ சாதாரணமாக நம்ம தேனே இல்லாமல் கேண்டியாக தயார் பண்ணோம் அப்படின்னா இதே தேன்ல மட்டும் நம்ம ஊற வைக்காம இதே மாதிரி ப்ராசஸ் தான் பண்ணி நம்ம சின்ன போட்டு சர்க்கரையில ஊற வச்சு அதை அப்படியே ட்ரை பண்ணிட்டு பாக்கெட் போட்டோம்னா அது வந்து கேண்டி, அது நெல்லிக்காய் கேண்டி. இந்த 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நேர்களுக்கு சொன்னீங்க. நிறைய நேர்களும் அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றாங்க சார். நேர்களின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். இதில் வந்து நம்ம விவசாயிகளுக்கு என்ன நம்ம சொல்ல வரோம்னா, ஒரு சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து பழங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை தயார் பண்ண முடியும் எஃப்எஃப்ஐஸ்ன்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அப்புறம் இது சம்மந்தமாக பேங்க்ல லோனும் தராங்க. அதை நீங்கள் வந்து வேளாண்மை அறிவியல் பயிற்சி எடுத்துக்கிட்டோ இல்லை பேங்க்லேயோ நேராக போய் இந்த மாதிரி நாங்கள் பயிற்சி எடுத்துட்டோம், இந்த சிறு தொழிலை பற்றி இதை பற்றி தெரியணும், நாங்கள் செய்யணும்னு நினச்சா அவங்களும் கொடுக்குறாங்க. ஸோ விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த மாதிரி தொழில் செய்ய யாருக்கெல்லாம் ஆர்வம் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டுன்னு கேட்டுக்கிட்டு இந்த பழங்களில் வந்து நம்ம என்ன இன்னைக்கு வந்து நல்ல சந்தையில் வந்து விற்பனைக்கு நல்ல ஒரு லாபகரமான ஒரு விஷயமா இருக்கு. சோ இதை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது இல்லைங்க. கடலூர் மாவட்டத்தில் எங்ககிட்ட வேளாண்மை அறிவியலத்தில் பயிற்சி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே ரெடி டு தயார் நிலை பானம், அதாவது மேங்கோலேருந்து ஜூஸ் தயார் பண்ணி விற்கிறாங்க, கொய்யாப்பழத்துலேருந்து தயார் பண்ணி விற்கிறாங்க, திராட்சையிலேருந்து தயார் பண்ணி விற்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பண்ருட்டிக்கு பக்கத்தில் கீழ்பாட்டிலேருந்து முந்திரியிலேருந்து ஜூஸ் தயார் பண்ணி விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பழத்துலேருந்து அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழம், முந்திரி பழமாக இருந்தாலும் சரி, பலாப்பழமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே தயார் பண்ணி பழ ஜூஸு தயார் நிலை பானம் விற்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. பெரிய கம்பெனி ப்ராடக்டை மக்கள் வாங்குறதில்ல, சிறு குடிசை தொழிலாகவே இது விற்கிறதுனால வாங்கி அவங்க வந்து வந்து இதை கண்டிப்பா எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பயன்படுத்துவாங்க நம்புறோம் சார். ஸோ நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டு எங்களுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்களை சொன்னதுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.